சென்னை அம்பத்தூர் மீனாம்பேடு சாலையில் நேற்று இரவு மதுபோதையில் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரிந்த 3 இளைஞர்கள் வெட்டியதில் 5 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் நேற்று இரவு 3 வாலிபர்கள் போதையில அங்கு கண்ணில் தென்பட்ட நபர்களை 5க்கும் மேற்பட்ட நபர்களை கத்தியால் வெட்டியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் 5 நபர்கள் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த 3 நபர்களையும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பா திருவள்ளூரை சேர்ந்த நவீன் என்பதற்கு பின்தலையில 22 தையல்கள் போடப்பட்டிருப்பதாகவும் மூளையில் ரத்த கசிவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இடது கையில் மோதிர விரல் துண்டாகி இருப்பதாகவும் கட்டவிலை தவிர்த்து மற்ற 3 விரல்களும் தொங்கிய நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மற்றொரு நபரான பாடியை சேர்ந்த அசான் மைதீன் என்பதற்கும் நடுத்தலையில 9 தையல்கள் போடப்பட்டிருக்கிறது. அம்பத்தூரை சேர்ந்த தனசகன், அதே போல வடமாநிலத்தை சேர்ந்த மகேந்திரகுமார் மற்றும் தீபக் ஆகியோருக்கும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில தான் மங்களாபுரத்தை சேர்ந்த நித்திவேல் மற்றும் மணல்பட்டியை சேர்ந்த லக்கி என்கிற லோகேஷ், திருவக்காடு அயப்பக்கம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் ஆகியோர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இன்று காலை அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவருடன் நடத்தப்பட்ட விசாரணையில நித்திவேல் என்பவர் தனக்கு ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் சிறையில் இருந்து வெளியே வந்த பின் மாமூல் வசூலித்த நிலையில வருமானம் எதுவுமே கிடைக்கவில்லை எனவும் அதனால போதிய வருமானம் கிடைக்காதனால மீண்டும் சிறைக்கே செல்வதற்காக கண்ணில் பட்டவர்களை போதையில் வெட்டியதாகவும் சிறைக்கு சென்று தொடர்புகளை அதிகரித்துக் கொண்டு வெளியே பெரிய ஆளாக உருவாகும் என்று காவல்துறையிடம் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார். தற்போது கத்தியோடு பூங்காவில் சுற்றித் திரிக்கும்